கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு தான். திண்டுக்கல் போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீரனூர் அப்படின்ற கிராமத்தில் கொண்டரங்கி மலை இருக்குது. அந்த மலைக்கு தான் போக போகிறோம். கைஸ், நம்ம வந்து திண்டுக்கல் வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு இங்கேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபஸ்ட்டு போகிறோம். அங்கே வந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வெளியே போகலாம். நாங்கள் வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்துலேருந்து டெய்லியும் 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் வரைக்கும் போகும். ஸோ அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் வந்தோம். அன்ரிசர்வ்டில் கொண்டரங்கி மலைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டைமிங் பஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் போயிட்டோம். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம ஒட்டஞ்சத்திரம் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீரனூருக்கு வந்து கிராமத்துள்ள போகிறதுக்கு ஒரு பஸ் கிடச்சிது. ஈரோடு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சி ஏறியாச்சு. கிட்டத்தட்ட 2 பஸ்ஸும் மாறி ஏறியிருக்கோம், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரீங்க அப்படின்னா டைமிங் எதுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு கிளம்புங்க. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-45 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ட்ராவல் ஆகும். எடுத்துகிட்டு வந்து அடிவாரத்திலே விட்டுருவாங்க. ஸோ பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ்லேருந்து 60 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க போகலாம். அருள்மிகு ஸ்ரீ பகவான் திருக்கோவில் கொண்டரங்கி கீரனூர். வாங்க வாங்க ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஃபைனலாக ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 20 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி வைக்கிற மாதிரி ஸ்டேடியாவே மச்சான் வந்து இந்தியன் கரன்சி வச்சிருக்கேன். தாய்நாடு மேலே எவ்வளோ போட்டுருவாங்க. மனிதனை விட மரங்களே மேல். இந்த மலை ஏறுறதுக்கு டைமிங் இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் தான் ஏற அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மலை ஏறும்போது ஸ்லிப்பரோ வந்து ஷூவோ போட்டு ஏறக்கூடாது. கீழே இருக்கவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. எதுவாக இருந்தாலும் சப்போஸ் நீங்கள் போட்டு போனீங்க அப்படின்னாலும் கரெக்டாக சொல்லிடுறாங்க. அமைதியாக இருக்குல்ல. நானும் வந்து ஒவ்வொரு கூட்டம் இருக்கும். நாளைக்கு ஓரளவுக்கு கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் கூட்டம் இல்லை. ஏன்னா நாளைக்கு வீக்கெண்ட் லாங் வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ நாளைக்கு தான் கூட்டம் கிளம்பலாம். ஃப்ரீயா போகலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு சூஸ் பண்ணிட்டு அதான் பிளான் பண்ணி ஒரு நாள் லீவ் போட்டு லீவ் போட்டு உனக்கு லீவுப்பா, நாங்க தான் லீவ் போட்டு வந்துடுறோம். அப்படிங்களா? சரிங்க. ட்ரிப்பும் அந்த மாதிரி போட்டால் தான் தலை கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வேலைக்கிழமை கிளம்பி இருந்தோம்னு வச்சுக்கோ, செம்ம டிராஃபிக் இருக்கும், க்ரௌடா இருக்கும் எல்லாத்துலயும். அதே மாதிரி இப்போ நாளைக்கு பழனி போகலாம் பிளான் பண்ணிருக்கோம்ல, அங்க ஒரு க்ரௌட் இருக்க போது பார்த்துக்கலாம். இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த சாமி பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிடுறது தான். ஸோ வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி மலை தான். ஸோ கொண்டரங்கி மலை வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது. ஆனால் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பஸ் தான். ஸோ அது மிஸ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒட்டஞ்சத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் வந்தாச்சு. ஸோ அடிவாரத்துலேயே எடுத்துகிட்டு வந்து விட்டுறாங்க. அடிவாரத்தில் விட்டோடனே அங்கேருந்து வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இந்த மலையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை வந்து சிவனோட சிவலிங்க வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த மலையை வந்து சிவனாக வணங்குறாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலமா எப்படி வந்து சிவனை வழிபடுற மாதிரி நம்ம கிரிவலம் வரோமோ, அதே மாதிரி இந்த மலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பெஷலாக வந்து லிங்கத்தோட வடிவத்தில் வந்து இந்த மலை வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து லிங்கமாக வழிபடுறாங்க. ஸோ நம்ம எந்த சாமியை பார்க்கணும் அப்படின்னாலும் சீக்கிரமாக வந்து ட்ராவல் பண்ணி போய் பார்க்க முடியும். ஆனால் சிவனை பார்க்கணும் அப்படின்னா மட்டும் சிவன் நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை நான் நம்புறேன். ஸோ திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம்.
ஒரே நாள்ல வந்து முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம். அதே மாதிரி இந்த மலைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு மேல முடிவு பண்ணி பிளான் போட்டிருந்தோம். அதுக்கான ஒரு நாள் அமையவே இல்லை, இப்பதான் அமைஞ்சது. ஸோ சிவன் நினைச்சாதான் அவரையும் பார்க்க முடியும், அவர் மலையும் ஏற முடியும் அப்படின்றது உண்மை நான் நம்புறேன். சரி நம்ம முருகர் கோவில் வேற ஏதாவது அம்மன் கோவில் அப்படி போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா ஈஸியாவே போயிடலாம். ஆனா சிவனை பொறுத்த வரைக்கும் சிவன் நம்ம பாத்தீங்கன்னா கூப்பிட்டாதான் நம்மளால சிவனையே பார்க்க முடியும் அப்படின்றது உண்மை. நம்ம ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ செங்குத்தான மலை, இந்த மலை தான் ஏற போகிறோம். ஸோ பயங்கரமா இருக்கு, செம்ம. நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பயங்கரமாக மண்டையை பொழந்துச்சு, உச்சி வெயில். ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் பயங்கரமாக மாறிச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ வாங்க வீடியோ போக போக கண்டினியூ பண்ணுறேன். ஆனா அந்த மலை எவ்வளவு நேரம் தெரியுமா ஏறணும்? கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஏறி இருக்கும் அந்த மலையை. பொறுமையா உட்காந்து என்ஜாய் பண்ணி ஏறணும்டா. சில பேர் ஏறி இறங்கி வீட்டுக்கே போயிட்டாங்கடா. ஒரு கூகுள் குரூப் ஒன்று வந்துச்சு, வயசான குரூப். அவங்க ஏறி இறங்கிட்டாங்களா மச்சான், ஏறிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மலையை ஒரு 1.5 hour நாம நினைச்சா சிவனை பார்க்க முடியாது. சிவன் நினைச்சா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மலை ஏற முடியும், சிவனையும் பார்க்க முடியும். அது வந்து ஃபுல் கிராமம் தான். ஸோ பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு, செம ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான். பாருங்க கேமராமேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. பார்த்துருப்பா. சொல்லுங்க போலாம்டா. அப்படியே வீடியோ எடுக்கணுமா? வீடியோ எடுக்கணுமா? அதான் இருக்கிறானே கேமராமேனு. இந்த மலையில் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தான் இன்னைக்கு ஏறிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 3 பேர், கொஞ்சம் பேர் வந்து முன்னாடி ஏறினாங்க, இப்போ கொஞ்சம் பேர் பின்னாடி ஏறிட்டு வராங்க. மொத்தமே 10லேருந்து 12 பேர் தான் இருப்போமே. ரொம்ப காலியாக இருக்குது. ஸோ நாங்கள் எந்த மலைக்கு போகணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் இருக்க மாதிரி தோணுது. எல்லாம் மலை ஏறிட்டீங்க நீங்க, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சொல்லுங்க பாருங்க. நீங்க எனக்கு வேணாண்டா, நீங்களே சாப்பிடுங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மலையேற்றம்? வந்து ஒருத்தர் பின்னாடியே இருக்கா. ஸோ மழை பெய்யற மாதிரி இருக்கு. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம காலின்னு நினைக்கிறேன். போன் எல்லாமே நனைஞ்சிடும். பயங்கரமான கிளைமேட்டு. வெயில் காலையில வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா தெரியல. மலை ஏற ஏற பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி ஆரம்பிச்சு, கிளைமேட் எல்லாமே பயங்கரமாக மாறிச்சு. ஒரு ஈவினிங் டைம் போல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. தலை சேஃப்டியான அட்டி, தலை இதுல ரொம்ப சேஃப்டியான அட்டி இந்த அட்டி தான் மச்சான். பாத்தீங்கன்னா இடத்துல வந்து சேஃபான அட்டி, யாராலையும் ஏற்ற முடியாதுங்க. சேஃபான அட்டியா? மேல போயிடலாம்டா, மழை இல்லடா. போலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மழை பெய்யுது. ஸோ மலை ஏறுறதுக்குள்ள மழையில ஃபுல்லா நனைஞ்சிருவான்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஃபா ட்ரை பண்ணுவோம். இவனை முதல்ல சாவடிக்கணும். எந்த ஊருக்கு போனாலும் மழை பெய்யும் போது வரணும், மழை பெய்யும் போது வரணும். அதே மாதிரி மழை பெஞ்சிச்சு. இந்த மழையில, இந்த மலை மேல எங்க நம்மளால ஒதுங்க முடியும் பாருங்க. ஸோ ஃபுல்லா நனைஞ்சிருவோம் மழை பெஞ்சிச்சுன்னா. இதே மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ப்ரோ நம்மளும் இருங்க ப்ரோ. ஒருபடியா ஃபர்ஸ்ட் மேலே ஏறணும், அப்படிலாம் கீழே இறங்க. எதனா ஒன்று பண்ணுவா, பாதியிலே கீழே இறங்கிடலாம். எல்லாம் நோ பாய்ஸ். பெய்யற மழையில சிவனை தரிசிக்க போறோம். சிவனை தேடி இங்க வந்து மழை தூரம் கம்மியா இருக்கா? கீழே மழை பெய்யுதா? ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா இதுவா இல்லாம இருக்கு. ஹைட் கம்மி. பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. ப்ரோ பாஸ் ஆவாங்க ப்ரோ. ஒய் நாட்னா பையா ஹிந்திக்காரு பையா. பாய் மாதிரியே இருந்து தலைவா.
ஸோ இந்த குடி வந்து ஒருத்தர் வயசானவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இதை போட்டாராம் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஒரே ஆளா, அதுவும் நிறைய பேர்லாம் செய்யல, கான்ட்ராக்ட் எடுத்துலாம் பண்ணல. ஒருத்தர் மட்டுமே இந்த குடியை வந்து மலை ஏறுறதுக்காக, சிவனோட பக்தர்னு சொல்ல முடியாது, அவர் வந்து ஒரு பயங்கரமான guys. இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா வெறும் ஆரம்பம் தான். இதுக்கு மேலதான் மெயின் பிக்சரே இருக்கு. வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் வந்தது நார்மல். இதுக்கப்புறம் தான் வந்து மலை ஏற்றமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க. ஸ்நாக்ஸ் காலி, டயர்ட் ஆயிட்டாரு, 4 முறை முட்டு குத்திச்சு, எல்லாமே பாய்ஸ் போலாமா? ஸோ ரெஸ்ட் எடுக்கிறான். வாடா, உனக்கு தெரியும் இவனுக்கு வர 10 நிமிஷத்துல ஏறிடுவோம் மலையா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஃபேமஸான மலை எல்லாமே ஏறிருக்கோம். வெள்ளிங்கிரி, பருதமலை, தவளகிரி, புள்ளிக்குண்டு, இந்த மாதிரி நிறைய ஹில்ஸுக்கு போயிருக்கோம். ஆனால் எந்த ஹில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சத்த மலையுமே பார்த்தீங்கன்னா செங்குத்தாலாம் இருக்காது. ஆனால் இந்த மலை பார்த்தீங்கன்னா 70 to 80 டிகிரியோட செங்குத்தாக இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமாக காத்தடிக்கும். இந்த மலையோட ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே அந்த இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க போக போக நான் அந்த வீடியோ காட்டுறேன். நீங்களும் திண்டுக்கல் சைடு கண்டிப்பாக வரீங்க அப்படின்னா, திண்டுக்கல்லேருந்து 40 கிலோமீட்டர் தான். கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஒர்த்தான ஒரு பிளேஸு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கல அப்படின்னாலே 1 மணி நேரத்தில் ஏறி 1 மணி நேரத்தில் இறங்கிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சின்ன மலை தான். நான் பயங்கரமான ஒரு உயிர் பயத்தை காட்டக்கூடிய ஒரு மலை. வேற மாதிரி லைஃப்ல இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுடா பாவி. மலை ஏரியா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. மட்டும்தான் 10 நிமிஷத்துல ஏறிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த மலையில் இருக்க படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு வந்தோ எதோ ஃபிக்ஸ் பண்ணியோ இல்லை சிமெண்ட் பூசியோ வச்சது இல்லை. இந்த மலையில் இருக்கிற வழியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறை எல்லாமே செதுக்கி வழியாக உருவாக்கியிருக்காங்க. இந்த இடம்லாம் கிராஸ் பண்ணும்போது பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகையிலேருந்து உள்ளே வந்து கட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சூப்பர் த்ரில்லிங்காக இருக்கு. ஸோ இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காற்றடிக்கும். ஸோ வாங்க இந்த மலையோட ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நேரில் வந்தோம் அப்படின்னா அது ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க மேலே போகலாம். இப்போ நம்ம ஏறிட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 to 25 நிமிஷம் காற்று அடிச்சுட்டே தான் இருக்கும். இந்த கம்பியெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணவே முடியாது. கையை எடுத்தோம் அப்படின்னா விழுந்துருவோம் கீழே போயிட்டு. ஸோ அந்தளவுக்கு பலமான காற்று, ஹாலியே தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு காற்று அடிச்சுட்டு இருக்கும் இந்த இடத்துல எப்பவுமே. இரு நீ போடா, அங்க வரடா, ஒரு ஆளா பண்ணாதடா, வரண்டா.
உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் என் கண்ணில் இருக்க பயம். இந்த கம்பியை பிடிக்கல அப்படின்னா கிராஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை யாராலையுமே. மலையோட ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இந்த கிராசிங் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. இந்த கிராசிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிற இடத்துல இருந்து கம்பி வந்து கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கம்பி வழியாக தான் வர மாதிரி இருக்கும். படிக்கிட்டு வந்து கிராஸ் பண்ணி ஏறுற மாதிரியே இருக்காது. ஸோ இந்த இடமும் ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு இந்த இடம். ப்ரோ வாங்க. பாலாஜி ப்ரோ. ப்ரோ வணக்கம் ப்ரோ. உயிரோடு ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ. நம்ம கூட ஒருத்தன் வந்தான். ஸோ அவன் இருக்கானா தெரியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிராசிங் பாயிண்ட் இருக்குது. அந்த கிராசிங் பாயிண்ட்டு பயங்கர அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அந்த கிராசிங் பாயிண்ட் தான். ஸோ வாங்க போகலாம். வாய்ப்பே இல்லை ஏறதுக்கு. இந்த மலையை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ரெடி பண்ணிருக்காங்க. வாய்ப்பே இல்லடா. இறங்கும்போது சிக்கன் இல்ல இறங்கும்போது ஆக்சுவலா பார்த்தோன்னா இறங்கும்போது வந்து பயம் அதிகமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்? ஒரு மாதிரி நம்ம இங்க பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி அப்படி செங்குத்தா பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சும்மா எடுத்து இறங்கி ஏறணும் பாத்தியா, வீடியோ அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் கஷ்டம். அந்த இடம்லாம் தான் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரு பை மேல போனோம். என்ன தெரியல. நீ தானே மாப்பிள்ள வாய் எப்படி வாய் தனியா ஏறின? ஒரு இடத்துல பயமா இருக்க மாதிரி ஆயிடுச்சா? அந்த இடத்துல கீழே அவங்கதான் தெரியல எப்படி தெரியல மஜாவா ஏத்துக்கிற இல்லையாப்பா. உயிரோட தான்டா இருக்கான் இவன் உயிரோட தான் இருக்கான். தல மஜா தல நீதான். ஸோ இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. இந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு மேலே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அங்கே முக்கியமானவர் இருக்கார். மேல போயிட்டு மஞ்சள் ஒன் பண்ணிட்டா மஞ்சள். இந்த மலையில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏறி வர்றதுக்கே இவ்வளோ டயர்டாயிடுச்சு, இவ்வளோ பயத்தோடு வந்திருக்கோம். ஆனால் இங்கே ஒரு நாய் இருக்குது. இந்த நாய் இங்கே எப்படி வந்திருக்கும், இதுக்கு சாப்பாடு தண்ணி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தண்ணி இல்லாமல் சில நாய்கள்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க மாதிரி தோணுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது போடுறா இங்கே போடுறா பார்த்துட்டியா? எப்படி மேல வந்திருக்கும்? சாப்பாடு தண்ணி கூட கிடையாதுறாங்க. சாப்பாடு மழை பெய்யும் போது ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அருவி கொட்டும். மழை பெஞ்சா இந்த தண்ணி. வா 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 வா.
நாய்களுக்கும் மலைகளுக்கும் சிவனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது. பருதமலை போனவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் மலை அடிவாரத்துக்கு நடந்து போகிற மாதிரி இருக்கும். அது நடந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா நாய் கூடவே வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அது நார்மலாக வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக திரும்பி போயிடும். மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் போகும்போது எங்கள் கூட வந்திருக்கு. ஸோ இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அப்படின்னா பாறை எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். கொண்டு போகணுன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் பார்த்து பின்னாடியே திரும்பணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலியில் ஏறி சிவனை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க நான் அந்த வீடியோ காட்டுறேன். இங்கே இருக்கும்போது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. நடுவில் ஒரு மலை, அந்த மலை மேலே வந்து சிவன். நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதை ஃபீல் பண்ணலாம். பயங்கர ஒர்த்தான ஒரு பிளேஸு, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மலைக்கு போனது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவனை தரிசித்தாச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சிவனை பார்த்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏறி வந்த மொத்த களைப்புமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. எந்த ஒரு மலையுமே அழிச்சக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா மலைகளுக்கும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிவன் சிலை வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம சிவனை வந்து கஷ்டப்பட்டு போய் மேலே பார்க்குறோம். இயற்கை வளங்களை வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்றது அந்த காலத்தில் நிறைய பேர் யோசிச்சு நிறைய சிவன் சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே வச்சுருக்காங்க. மலையோட உச்சிக்கு வந்து சிவனை பார்த்தாச்சு. ஸோ பயங்கர ஒர்த்தான ஒரு பிளேஸு. ஒன் டே ட்ரிப்போட பிளான் இருக்குது. ஸோ நைட்டு ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஒட்டஞ்சத்திரம் வந்து ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கீரனூர் அப்படின்ற ஒரு கிராமம் பயங்கரமான பிளேஸ். ஒரு பிளான் இருக்குது.